Here, students, properties of vector product நம்ம பார்த்துருக்கோம். அதில் property 3 பண்பு 3 distributive of vector product over addition கூட்டலின் மீது வெக்டர் பெருக்கல். இது எப்படி பெருக்கலாம்? As usual, a cross b plus a cross c அவ்வளவு. இத கூட்டலின் மீது வெக்டர் பெருக்கல். அதே மாதிரி இத பெருக்குங்க. c cross e, c cross e plus c cross b. ஓகேவா? இது கூட்டலின் மீது வெக்டர் பெருக்கல். Distributive of vector product over addition. இது எப்படி பெருக்கலாம்? Vector product of perpendicular unit vectors. ஒன்றுக்கொன்று செங்குத்தான அலகு வெக்டரின் குறுக்கு பெருக்கல். இங்க இது x axis. இதில் செயல்படுகின்ற யூனிட் வெக்டர் i bar. இது y axis. இதில் செயல்படுகின்ற அலகு வெக்டர் யூனிட் வெக்டர் j bar. இது z axis. இதில் செயல்படுகின்ற அலகு வெக்டர் k bar. ஓகேவா? இப்போ let I bar, j bar, k bar are perpendicular unit vectors என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தான அலகு வெக்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ I cross I என்ன வருதுன்னு பாருங்க. I cross I இது ரஃபர் இங்க போறேன். I cross I ரெண்டு சேம் வெக்டர்கள். ரெண்டு சேம் வெக்டர்கள்னா they never intersect. Refer. I cross I அப்படின்னா modulus of first vector modulus of second vector into இவை ரெண்டுக்கும் செங்குத்தான அலகு வெக்டர் sin இரண்டு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது sin 0 இரண்டுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் எதை வேணா எடுத்துக்கலாம் I பார் எடுத்துக்கலாம் அல்லது J பார் எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் sin 0 க்கு வேல்யூ 0 0 into anything equal to 0 அப்ப I bar cross I bar equal to 0 same vector vector product பண்ணனா answer is 0 scalar productல இதுக்கு முன்னாடி நாம படிச்சது same vector அத்தால் scalar product பண்ண முடியும் but vector productல modulus of first vector modulus of second vector into இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இப்போ இது I bar வெச்சுக்கலாம் இன்னொரு I bar அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் they never intersect அவை ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்ப இடைப்பட்ட கோணம் வந்து 0 sin 0 க்கு ஃபார்முலா 0 definition modulus of first vector into modulus of second vector into angle between the two vector is 0 இது ரெண்டுக்கும் செங்குத்தான perpendicular vector k bar எடுத்துக்கலாம் அல்லது j bar எடுத்துக்கலாம் sin 0 க்கு வேல்யூ 0 0 into anything equal to 0 அப்ப ரெண்டு வெக்டர் சேமா இருந்ததுன்னா அத வெக்டர் ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் என்ன வந்துருச்சு 0 similarly இதே மாதிரி தான் அடுத்து j cross j equal to 0 k cross k equal to 0 ரெண்டு வெக்டர் சேம் வெக்டரா இருந்ததுனா வெக்டர் ப்ராடக்ட் பண்ணனா 0 அது எப்படி வந்ததுன்னு போட்டு காமிச்சிருக்கேன் அப்ப இதல மாத்தி பெருக்கலாம் I cross j கண்டுபிடிங்க I cross j I இருக்கு j இருக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரி so the modulus of first vector into modulus of second vector into angle between the two vector is 90 degree into I க்கும் j க்கும் perpendicular unit vector அடுத்த வெக்டர் என்ன சொல்லிடலாம் k bar மூணுமே ஒண்ணுக்குள்ள ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு ரைட் ஹேண்டட் இது I bar இது j bar இன்னொரு வெக்டர் k bar அப்ப modulus of first vector into modulus of second vector into இது ரெண்டுக்குள்ள angle between the two vector is 90 degree I க்கும் j க்கும் perpendicular vector k bar இதுக்கு modulus எடுத்தா 1 unit 1 sin 90 is 1 into k bar பெருக்குனா என்னாச்சு k bar is the answer அப்ப I பாரையும் j பாரையும் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணா என்ன வந்துருச்சு k bar சரியா I cross j equal to k bar அடுத்து j cross k சொல்லுங்க j cross k அது இதே மாதிரி தான் வரும் j bar cross k bar modulus of first vector into modulus of second vector into the angle between the two vector is 90 into இது ரெண்டுக்கும் perpendicular vector j bar இருக்கு k bar இருக்கு இது ரெண்டுக்கும் perpendicular vectorனா I bar இதுக்கு வேல்யூ 1 unit sin 90 is 1 into I bar அப்ப பெருக்குனா என்னாச்சு I bar j cross k I bar ஓகேவா ஒரு ரெண்டு போட்டாலே போதும் அப்ப j cross k வந்து I bar அப்ப அடுத்து என்ன ஒரு இதே போலாம் similarly I cross j cross k I k cross I என்ன வரும் j bar
அப்ப சேம் வெக்டர் பெருக்கினா வெக்டர் ப்ராடக்ட் பண்ணா 0. I j வை பெருக்கினா k, j k வை பெருக்கினா I, k cross I பெருக்கினா j bar. This is clockwise direction. இங்க இருக்கு clockwise direction I bar, j bar, k bar. இப்படி clockwise direction மல்டிப்ளை பண்ணா பிளஸ் பிளஸ். opposite direction anti clockwise direction, இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணா மைனஸ், இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணா மைனஸ். போட்டு காட்டுறேன். இங்க வரு j cross I சொல்லுங்க. I cross j இது clockwise அதனால பிளஸ். j cross I, j வையும் I யும் பெருக்கினா k வரும். this is in anti clockwise direction, எதிர் கடிகார சுற்று அதனால மைனஸ். அடுத்தது j cross k அப்படினா அடுத்து k cross j சொல்லுங்க. k cross j என்ன வரும்? k இருக்கு j இருக்கு. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா I bar வரும். இது என்ன டைரக்ஷன் பாருங்க. k cross j, k இருக்கு j இருக்கு. this is anti clockwise direction. இப்படி பெருக்கினா மைனஸ் வரும். ஓகேவா? மைனஸ். அடுத்தது I cross k, I cross k, I இருக்கு k இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கினா அடுத்து என்ன வரும்? j. இது என்ன டைரக்ஷன் பாருங்க. I cross k, I இருக்கு k, இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதனால மாத்தி பெருக்கினா என்ன வருது? மைனஸ். அவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்றேன். ஸ்கேலர் ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி பெருக்கினதுல சேம் வெக்டரை பெருக்கினா தான் ஆன்சர் வரும் 1. பட் வெக்டர் ப்ராடக்ட்ல சேம் வெக்டரை பெருக்கினா 0, மாத்தி பெருக்கினா தான் ஆன்சர் வரும். மாத்தி பெருக்கினான்னு சொன்னா ரெண்டு வெக்டரை பெருக்கினா மூணாவது வெக்டர் வரும். இந்த டைரக்ஷன் கிளாக்வைஸ் இருந்ததுன்னா பிளஸ், ஆன்டி கிளாக்வைஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பெருக்கினா கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று எதிர் திசையில பெருக்கினா மைனஸ் வரும். ஓகேவா? this is most important property. property number 4. அடுத்து property number 5. property 5 இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். property 5. property 5 angle between two vectors, இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. by definition of scalar product we know a bar cross b bar equal to modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap. This is definition. by definition of scalar product, vector product. ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுங்க. taking modulus on both side, இருபுறமும் மட்டு காண மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும்? modulus of n cap. மாடுலஸ் எடுக்கிறேன். taking modulus modulus எடுத்தா this is a scalar, இதுவும் scalar, இதுவும் scalar, இது வெக்டர். அதுக்கு மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் n cap is 1 அதனால ஸ்கேலர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் இந்த டேர்ம் கீழ வந்துச்சுன்னா டிவிஷன் into sin theta, இங்க மேல மாடுலஸ் ஆஃப் a cross b. அப்ப theta equal to இந்த sin இங்க வந்துச்சுன்னா sin inverse reciprocal sin inverse of a cross b by modulus of a bar into modulus of b bar. Okay ma? அடுத்த step angle between two vectors, இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா theta equal to sin inverse of modulus of a cross b by modulus of a bar into modulus of b bar. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் angle between the two vectors. இதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சோம் இல்லையா? அது என்னது? அதுவும் இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். இது क्वेश्चनல find the angle between the two vectors using vector product, வெக்டர் பெருக்கலை பயன்படுத்தின்னு சொல்லி கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இது ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6.
perpendicular unit vector அது செங்குத்தான அலகு வெக்டர் அதற்குண்டான ஃபார்முலா கண்டுபிடிக்கும் எப்படி பாருங்க let n cap be the unit vector perpendicular to both a bar comma b bar b bar ஆகியவற்றுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் செங்குத்தான அலகு வெக்டர் எப்படி பாருங்க by definition of vector products a bar cross b bar equal to modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap. This is property definition of vector products. Taking modulus on both sides. Taking modulus on both sides. இருபுறமும் மட்டுக்கான மட்டு எடுத்தோம்னா என்னாச்சு modulus of a cross b equal to இதுக்கு மாடுலஸ் எடுத்தா இங்க இருங்க இப்படி வரும் எங்கேயும் புள்ளி வைக்க கூடாது மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் a bar மாடுலஸ் ஆஃப் b bar sin theta into n cap க்கு மாடுலஸ் எடுத்தா 1 ன்னு ஆயிருச்சு so this is 2 அடுத்து 1/2 போடுங்க 1/2 gives this is first result in second result in the first result second result 1/2 போட்டுருக்கேன் இது ஃபுல்லா கேன்சல் அப்ப n cap அப்ப ஃபார்முலா கிடைச்சிருச்சு what is the formula to find the perpendicular unit vectors formula என்ன கிடைச்சிருச்சு இதான் formula here the answer the perpendicular unit vector எப்படி எழுதலாம் the unit vector perpendicular to both a bar comma b bar a bar comma b bar என்ற இரு வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் அப்படினு சொல்லி கேட்டாங்க ஃபார்முலா a bar cross b bar by modulus of a bar cross b bar அவ்வளவு ஓகேவா this is formula இதே இது பன்மையில கேட்டானா the unit vectors perpendicular to both a bar comma b bar a bar comma b bar என்ற இரு வெக்டர்களுக்கு செங்குத்தாக செயல்படும் அலகு வெக்டர்கள் அப்படினு கேட்டாங்கன்னா முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் இங்க s பன்மையில வந்தனா முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் a cross b by modulus of a cross b இப்போ இதெல்லாம் வேற ஏதாவது கேட்டாங்க of magnitude 5 5 அலகு கொண்ட வெக்டர்னா 5 ஆல பெருக்கணும் 7 அலகு கொண்ட வெக்டர்னா 7 ஆல பெருக்கணும் ஓகே the unit vectors of magnitude mu n அளவு கொண்ட அலகு வெக்டர்கள் அப்படி கேட்டானா n cap equal to plus or minus என்ன கேட்டிருக்கானோ அதை போடணும் முன்னாடி mu into a cross b by modulus of a cross b அப்ப perpendicular unit vector செங்குத்தான அலகு வெக்டருக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு n cap equal to a bar plus b bar by modulus of a bar plus b bar this is the formula to find perpendicular unit vectors ஓகேவா perpendicular unit vectors அதுக்கு உண்டான ஃபார்முலா கிடைச்சிருக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டி 7 determinant form of vector products vector பெருக்கலின் அணிக்கோவை வடிவம் உங்களுக்கு டிடர்மினன்ட் நடத்தல டிடர்மினன்ட்னா என்னன்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்
அடுத்தது இப்படி எழுதுனா இது பேர் மேட்ரிக்ஸ், இது பேர் அணி. இட் கேனாட் பி ரெடியூஸ். இதே பிராக்கெட்டை இப்படி எழுதுனா இது பேர் டிடர்மினன்ட், அணி கோவைன்னு பேர். 2 3 4 7 6 5 2 3 6 இப்படி எழுதுனா இது பேர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்படி எழுதினாலும் மேட்ரிக்ஸ். ஆனால் இதே பிராக்கெட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டால் அதுக்கு பேர் டிடர்மினன்ட், அணிக்கோவை. இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? திஸ் cannot be reduce, இது சுருக்க முடியாது, வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. பட் திஸ் கேன் பி ரெடியூஸ், டிடர்மினன்ட்டை சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இதை சுருக்க முடியாது, இதை சுருக்க முடியும். இப்படி வெர்டிகலாக ரெண்டு கோடு போட்டால் அதுக்கு பேர் டிடர்மினன்ட், அணிக்கோவை. அப்போ இந்த வெக்டர் பெருக்கலை இப்படி எழுதலாம் எப்படின்னு பார்த்துட்டே வாங்க. முதல்ல let a bar equal to a1 I bar plus a2 j bar plus a3 k bar, b bar equal to b1 I bar plus b2 j bar plus b3 k bar. இப்போ ரெண்டையும் பெருக்கிறேன், a cross b. ஃபர்ஸ்ட் a bar என்ன? a1 I bar plus a2 j bar plus a3 k bar cross b1 I bar plus b2 j bar plus b3 k bar. Understood? a1 I bar cross first இதால பெருக்கிறேன், b1 I bar plus b2 j bar plus b3 k bar first case plus அடுத்த case a2 j bar b1 I bar plus b2 j bar plus b3 k bar plus அடுத்த case a3 k bar cross b1 I bar plus b2 j bar plus b3 k bar. Okay, now we are going to multiply. இதை நம்ம எப்படி பெருக்கிறோம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். எப்படி படிச்சோம்? I bar j bar k bar சேம் வெக்டரை பெருக்கினா 0 சொன்னமா? ஓகே. கிளாக் வைஸ்ல பெருக்கினா அடுத்த வெக்டர் வரும்னு சொன்னேன். I cross j k bar, j cross k I bar, k cross I j bar. நம்ம இப்ப படிச்சோம். கிளாக் வைஸ்ல வந்துனா பிளஸ், இதே ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்துனா மைனஸ். அவ்வளவுதான். இது அப்படியே இங்க பயன்படுத்துறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் I bar ஆல I bar பெருக்கணும். I cross I னா 0 ஆயிடுச்சு. பிளஸ் a1 b2 a1 b2 I cross j என்ன வந்திருக்குன்னு பாருங்க, k bar plus a1 b3 I cross k என்ன வந்திருக்குன்னு பாருங்க, anti clockwise direction I cross k அப்படிங்கிறது anti clockwise direction minus j bar plus இது ரெண்டையும் பெருக்குங்க, a2 b1 j cross I இருக்கு I இருக்கு anti clockwise direction minus k bar, இதையும் பெருக்குனா 0. a2 b3 j cross k I bar clockwise direction, j cross k வந்து I bar plus a3 b1 k cross I clockwise direction j bar, a3 b2 k cross j, k இருக்கு j இருக்கு anti clockwise direction minus I bar, a3 b3 k cross k வந்து 0. இன்னொரு தடவை சொல்லிடுறேன் எப்படின்னு பாருங்க. முதல்ல I cross I 0, a1 b2 I cross j, அங்க பாருங்க clockwise தான் இருந்தா k bar, a1 b3 I cross k னா என்ன வந்திருக்குன்னு பாருங்க, I இருக்கு k இருக்கு anti clockwise direction minus j bar. அடுத்து a2 b1 j cross I anti clockwise direction minus k bar, j cross j 0, a2 b3 j cross k clockwise direction I bar, a3 b1 k cross I clockwise direction j bar plus a3 b2 k cross j anti clockwise direction அதனால minus I bar, k cross k is 0. ஓகேவா? இப்போ நம்ம காமன் டேர்ம் எடுக்கலாம். I bar வெளியில எடுக்கலாம். I bar எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு. I bar வெளியில எடுக்கலாம். a2 b3 minus a3 b2. ஓகேவா? I bar வெளியில எடுக்கலாம். அடுத்தது மைனஸ் j bar வெளியில எடுக்கணும். எப்போ செகண்ட் டேர்ம்
டிடர்மினன்ட்ல மைனஸ் வரும். மைனஸ் ஜே பார் வெளியில் எடுத்தாச்சுன்னா a1 b3. அடுத்தது வேற எங்க இருக்கு? இப்போ இங்க இருக்கு ஜே பார் இருக்கு. இதுல நான் மைனஸ் ஜே பார் வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்க என்ன ஆயிரும்? மைனஸ் a3 b1. ஓகேவா? a3 b1 ஆயிடுச்சு. மைனஸ் ஜே பார் வெளியில் எடுத்தாச்சுன்னா a1 b3. இங்க பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் ஜே பார் வெளியில் எடுத்தாச்சுன்னா a3 b1. அடுத்து பிளஸ் k பார் வெளியில் எடுங்க. பிளஸ் k பார் இங்க இருக்கு. வெளியில் எடுத்தாச்சுன்னா a1 b2. இங்க k பார் வெளியில் எடுத்தாச்சுன்னா மைனஸ் a2 b1. ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. இதை எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா இது டிடர்மினன்ட் படிச்சவங்களுக்கு ஈஸியா புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை this steps can be written as ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். I bar, J bar, K bar, A1, A2, A3, B1, B2, B3. இவங்க ஃபர்ஸ்ட் I bar இதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இங்க இது போயிடும், இது போயிடும். இது ரெண்டையும் விட்டுறணும். அப்ப A2 B3 இப்படி பெருக்கிறப்ப மைனஸ் எடுக்கணும். மைனஸ் A3 B2. செகண்ட் டைம் எக்ஸ்பாண்ட் பண்ணுவா மைனஸ் J bar இன்டு இங்க இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. A1 B3 minus A3 B1 அடுத்த கேஸ் வந்துருச்சு. பிளஸ் K bar இன்டு இது போயிடுச்சு, இந்த ரோ போயிடுச்சு. மீதி A1 B2 இப்படி பெருக்கும்போது மைனஸ் எடுக்கணும். மைனஸ் A2 B1. அப்போ இதை ஃபுல் ஸ்டெப் இப்படி எழுதலாம். அப்போ வெக்டர் ப்ராடக்டை எப்படி எழுதலாம்? டிடர்மினன்ட் ஃபார்ம்ல எழுதலாம். இன்னொரு தடவை சொல்றேன். A bar வேல்யூ கிராஸ் B bar வேல்யூ ஃபர்ஸ்ட் I bar ஆல பெருக்கணும், அடுத்து J bar, அடுத்து K bar. I cross I 0, I cross J K bar, I cross K minus J bar, J cross I வந்து minus K bar, J cross J வந்து 0, J cross K வந்து I bar, A3 B1, K cross I வந்து J bar, K cross J வந்து anti clockwise direction minus I bar, K cross K வந்து 0. அடுத்தது I bar வெளியில எடுத்துக்கேன். இங்க இருக்கு. I bar எங்க இருக்கு? இங்க இருக்கு. 1 இந்த லாஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் A2 B3 minus A3 B2. எப்போ செகண்ட் டேர்ம் should be minus நெகட்டிவ் வரணும். மைனஸ் J bar வெளியில எடுத்தாச்சுன்னா A1 B3. இங்க பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுத்தாச்சுன்னா A3 B1. அடுத்து K bar வெளியில எடுக்கேன். K bar வெளியில எடுத்தாச்சுன்னா A1 B2 minus A2 B1. இது ஃபுல்லா சேர்த்து எப்படி எழுதலாம்? we can write this form is known as determinant form. First I bar J bar K bar. அப்புறம் ரெண்டாவது இந்த வெக்டர்னுடைய காம்போனன்ட் A1 A2 A3 இந்த வெக்டர்னுடைய காம்போனன்ட் B1 B2 B3. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா இது வரும். இப்படி இங்க இருக்கு. I bar இது போயிடும். இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். A2 B3 minus A3 B2 இது வந்துருச்சு. மைனஸ் J bar இன்டு எப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் J bar இது போயிடுச்சு, இது போயிடுச்சு. A1 B3 மைனஸ் இப்படி பெருக்கும்போது நாம ஒரு மைனஸ் எடுக்கணும். A3 B1 plus K bar இன்டு இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. A1 B2 minus A2 B1. அப்ப vector product of two vectors can be expressed in the form of determinant. அப்ப இரு வெக்டர்னுடைய வெக்டர் பெருக்கலை நாம எப்படி எழுதலாம்? we can write அணிக்கோவை வடிவம் determinant ஃபார்ம்ல எழுதலாம். இப்ப நான் ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? முன்னாடி வர நம்பரை மட்டும் பெருக்குங்கன்னு சொல்லிருக்கேன். அதே மாதிரி வெக்டர் ப்ராடக்ட்னு சொன்னா என்ன பண்ணணும்? we can write in determinant form. அணிக்கோவை வடிவத்தில் எழுத வேண்டும். This is property number 7. So now we have completed all the properties in vector products. Okay students.